ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது கொண்ட கோமணமும் இரவல் குடியிருந்த தோளமும் இரவல் தேவ மாதா இரவல் நானம்மா தேடி அலைவாரே என்று வாழ்க்கையின் தத்துவத்தை நிலையாமையை தெளிவாக விளக்குகின்றார், விவரிக்கின்றார். இரட்டை நாக்கை உடைய பிளவுபட்ட இரட்டை நாக்கை உடைய தன்னாசியப்பர் என்ற பின்னாக்கீசர் என்னும் 18 சித்தர்களில் ஒருவரான பின்னாக்கீசர் என்னும் மாபெரும் சித்தர் நாம் கட்டியிருக்கின்ற ஆடையும் இரவல், உயிர் இருக்கின்ற இந்த உடலும் இரவல். இந்த உடலை எரித்த பிறகு நாம் கட்டியிருக்கின்ற ஆடை கூட வராது என்று வாழ்க்கையின் இயலாமையை நிலையாமையை தெளிவாக விளக்குகின்றார். இரட்டை நாக்கை உடைய தன்னாசியப்பர் என்று அழைக்கப்படுகின்ற பின்னாக்கீசர் என்னும் மாபெரும் 18 சித்தர்களுள் ஒருவர். இவரின் போக்கு மிகவும் விசித்திரமானது. சாலையிலே கால் மேல் கால் போட்டு படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்து கோபாலா கோபாலா என்று அரற்றுவார். பிறகு அருகிலே இருக்கின்ற மரப்பொந்தனுள் அமர்ந்து நெடுநேரம் சிவ சிந்தனையிலே ஆழ்ந்து விடுவார். கார்கார்த்தார் என்னும் வேளாளர் குலத்தை சேர்ந்த இந்த சித்தருக்கு தந்தை கிடையாது. தாய் அருகிலே இருக்கின்ற ஆலயங்களிலே பிரசாதமாக கிடைக்கின்ற உணவை வாங்கி இந்த சித்தருக்கு ஊட்டி வளர்த்ததால் இயற்கையிலே இளமையிலே இவருக்கு பக்தி தானாகவே வந்து சேர்ந்தது. இவருக்கு பாம்பாட்டி சித்தர் குருநாதர், மச்சமுனி என்னும் சித்தர் சீடர். அந்த பட்டுப்போன அத்திமர பொந்திலே இவர் அமர்ந்து ஆழ்ந்து தியானத்திலே இருக்கின்ற போது பாம்பாட்டி சித்தர் வந்து இந்த பின்னாக்கீசரை அழைத்து கண்களை காட்டினார், கையை காட்டினார், கால்களை காட்டினார். அதாவது கண்களின் மூலம் நயன தீட்சையை அளித்தார், கைகளின் மூலம் பரிச தீட்சையை அளித்தார், கால்களின் மூலம் திருவடி தீட்சையை அளித்தார். அதனால் பின்னாக்கீசருக்கு தானாகவே அஷ்டமா சித்திகள் கைகூடின. வருகின்ற அன்பர்களின் பக்தர்களின் நோயாளிகளின் பிணியை போக்க அந்த அத்தி மரத்தின் இலைகளை கொடுத்து கசாயம் செய்து சாப்பிட சொல்லுவார். மண்ணை அள்ளி கொடுப்பார். அந்த மண்ணானது மருந்தாக மாறி வந்து இருக்கின்ற அன்பர்களின் நோயாளிகளின் பிணியை போக்கியது. அதனால் இந்த சித்தரை காண கூட்டம் அலைமோதியது. அதிலே பல துஷ்டர்களும் இருந்தார்கள். இந்த சித்தரிடமிருந்து இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தையை கற்கலாம் என்ற எண்ணத்திலே வந்த அந்த துஷ்டர்களை இவர் சீடராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இந்த சித்தருக்கு சீடர் என்று யாருமே இல்லை. கோபாலா 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 என்று பசி எடுக்கும்போது இந்த சித்தர் அரற்றுவார். அருகிலே இருக்கின்ற மக்கள் இவருக்கு பாலையும் பழத்தையும் உணவாக கொடுப்பார்கள். அதனை உண்டுவிட்டு மறுபடியும் அந்த அத்திமர பொந்திலே அமர்ந்து சிவ சிந்தனையிலே ஆழ்ந்து விடுவார். அவ்வாறு ஒரு சமயம் இவர் இருக்கும்போது அந்த பட்டுப்போன அத்தி மரமானது துளிர் விட்டு வளர்ந்து இந்த சித்தரை தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொண்டது. சித்தர் வெளியே வருவார் என்று காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆகவே சித்தரை தன்னுள் ஐக்கியப்படுத்திய அந்த அத்தி மரத்தையே சித்தரின் ஜீவசமாதியாக வணங்கத் தொடங்கினார்கள். இந்த சித்தரின் ஜீவசமாதி திருக்கோயில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலும், கோவை மாவட்டம் வீரபாண்டியிலிருந்து 5வது கிலோமீட்டரிலே அமைந்திருக்கின்ற செல்வபுரத்திலும், கேரள மாநிலம் நாங்குநாச்சேரியிலும் அமைந்துள்ளது. சித்தர்கள் ஓரிடத்தில் தோன்றி ஜீவசமாதி திருக்கோயில்கள் கொள்வதும்
பிறகு மற்றொரு இடத்திலும் தோன்றி ஜீவசமாதி திருக்கோயில்கள் கொள்வதும் சித்தர்களின் வாழ்விலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. கொண்ட தோளமும் இரவல், கோமணமும் இரவல், தேவ மாதா இரவல், நானம்மா தேடி அலைவாரே என்று இந்த உடம்பும் இரவல், உயிரும் இரவல், இந்த உடலை உயிரை கொடுத்த பெற்றெடுத்த அன்னையும் இரவல். நாம் இறந்த பிறகு கட்டி இருக்கின்ற கோவணமும் கூட வராது. நாம் செய்கின்ற புண்ணியம் மட்டுமே நாம் இறந்த பிறகு கூட வரும் என்று சூட்சமமாக எளிமையாக விளக்குகின்றார். பிளவுபட்ட இரட்டை நாக்கை உடைய தன்னாசியப்பர் என்று அழைக்கப்படுகின்ற பின்னாக்கீசர் என்னும் மாபெரும் சித்தர். ஓம் நமச்சிவாய்.